Hi friends, this is Bhuvan. Okay, நாம இப்போ Photoshop tutorial பார்க்க போறது how to create clouds. ஓகேங்களா? So clouds எப்படி வந்து Photoshop create பண்ணலாம் பார்க்கலாம். ஓகேங்களா? So clouds create பண்ணனும்னா first ரெண்டு கலர் செட் பண்ணிக்கணும். So இப்போ பேசிக்கா black and white செட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? So என்னன்னா கலர்ஸ் எப்பனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்காக தான். So என்னன்னா ஃபில்டர்ல டிஸ்டார்ட்ல போனீங்கன்னா ரெண்டர்ங்கற ஆப்ஷன்ல உங்களுக்கு இருக்கு clouds. ஓகேங்களா? So clouds click பண்ணி உங்களுக்கு வந்து இது கிரியேட் பண்ணி தந்துரும். So இது என்னன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதாவது நீங்க எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. So நீங்க வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். So அதுக்கு முன்னாடி இமேஜ்ல போனீங்கன்னா அட்ஜஸ்ட்மென்ட்ஸ்ல black and white னு இருக்கும். ஓகேங்களா? அதுல போனீங்கன்னா டிண்ட்ங்கற ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா? அது கிளிக் பண்ணினா என்னன்னா உங்களுக்கு வந்து அந்த black and white மேல உங்களுக்கு வந்து கலர்ஸ் அப்ளை பண்ணி தரும். So உங்களுக்கு எந்த மாதிரி கலர் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்கலாம். So வந்து நான் இப்போ டார்க் அதாவது இருட்டுல இருந்தா எப்படி இருக்கும். ஓகேங்களா? So நைட் அப்பியரன்ஸ் கொண்டு வர ட்ரை பண்றேன். ஓகேங்களா? So என்னன்னா அது கீழ சேச்சுரேஷன் ஒன்னு இருக்கும். அதை அட்ஜஸ்ட் பண்ண உங்களுக்கு அந்த கலர்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். So அந்த ரெட்னஸ் அதிகமாக உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக கிடைக்கும். சேச்சுரேஷன் குறைச்சினா உங்களுக்கு நைட் அப்பியரன்ஸ் லைட்டாக கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் ஒரு கலர் எனக்கு ஒரு பர்டிகுலர் கலர் வேணுங்கிற வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓகே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஓகே நெக்ஸ்ட் என்னன்னா வெறும் க்ளவுடாக இருந்தால் மட்டும் உங்களுக்கு பார்த்தது இல்லையா? ஸோ வந்து இதே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சைஸ் இருக்குது. நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சின்ன ஏரியா மட்டும் கவர் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து க்ளவுட்ஸ் கம்மியாகிடும். உங்களுக்கு வந்து பார்க்குறக்கு அப்பியரன்ஸ் கொஞ்சம் நல்லா வரும். ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா Ctrl+T ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு ஜூம் பண்ணி வச்சுட்டோன்னா நம்மளுக்கு அந்த க்ளவுட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ இன்னுமே உங்களுக்கு வந்து அந்த அப்பியரன்ஸ் எக்ஸாக்டாக கிடைக்கல. ஸோ வந்து இது இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? நம்ம கர்வ்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கர்வ்ஸ் யூஸ் பண்ணுற என்ன அட்வான்டேஜ்னா ஒயிட்டாக இருக்கிற ஏரியா வந்து இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி விட்டுற முடியும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் கர்வ்ஸ்னு இருக்கும். ஷார்ட்கட் Ctrl+M. ஓகேங்களா? ஸோ என்னென்னா இந்த கர்வ்ஸில் லைட்டாக எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல பாயிண்ட் வச்சு இழுத்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி இதாகும். மேலே போக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். கீழே வரும்போது உங்களுக்கு டார்க்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு எனக்கு அந்த அப்பியரன்ஸ் கிடச்சிடுச்சு. ஓகே, இனி ஜஸ்ட்டு நம்மளுக்கு வேணுங்க ஆல்டர் பண்ணிக்கலாம். என்ன வேணாலும் உள்ளே கொண்டு வந்து வச்சுக்க முடியும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுவேன், ஜஸ்ட் ஒரு கஸ்டம் ஷேப் போகிறேன். அதில் ஒரு நிலா மாதிரி இருக்க ஸ்ட்ரக்சர் நான் எடுத்துக்கிறேன். பட் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பெருசாக இருக்குது. ஓகே, ஸோ இதை வந்து எப்படி நான் க்ரியேட்டிவாக மாற்றிக்கிறேன்னு பாருங்கள். அதாவது ஃபோட்டோஷாப் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி ஒவ்வொன்றும் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோன்னு பொறுத்தா இருக்குது. ஈவன் தான் அந்த ஷேப் வந்து பெருசாக இருக்கலாம். பட் ஆக்சுவலாக அந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நிலாவோட சின்ன ஷேப் மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா? அதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஆக்சுவலாக அவுட்டர் ஷேப் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணணும். காரணம் என்ன, ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதோட அந்த ஒரிஜினல் டைமென்ஷன்ஸ் அப்படியே உங்களுக்கு வரும். இல்லைன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு மாறி ஆல்ட்ராகி வரும். ஓகேங்களா? ஸோ ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். உங்களுக்கு அழகாக அதாவது ஒரிஜினல் ஷேப் ஏதோ அது அழகாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரிஜினல் ஷேப் வந்துச்சு. ஸோ இப்போ என்னென்னா Ctrl+Shift+ கொடுத்துட்டோன்னு வைங்களேன். இப்போ ஆக்சுவலாக நீங்கள் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயர் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த நிலாங்கிற செலக்ட் ஆகிடும். பட் வந்து உங்களுக்கு வந்து தேவையான பார்ட் வந்து உள்ள இன்னரில் இருக்க அந்த பார்ட் தான், அதாவது எம்டி ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, தான். ஸோ என்னென்ன பண்ணுறேன்னா லைட்னஸ் கம்மி பண்ணிடுறேன். ஓகே, இப்போது இது வந்து ஒரு பேட் ஐடியா. ஆக்சுவலாக என்னென்னா அந்த திரும்ப நான் அந்த ஒயிட் இதை அப்ளை பண்ணிருக்கேன். ஸோ இதுக்கு பெஸ்ட் வே என்ன பண்ணலாம் அப்படின்னா லேயர் எடுத்து அந்த லேயரில் வச்சு கிளிக் பண்ணுவேன். கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த நிலா மட்டும் செலக்ட் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா Ctrl+Shift+ ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ Ctrl+Shift+ ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த நிலாவை தவிர்த்து மற்ற இடமும் செலக்ட் ஆகும். ஸோ வந்து இப்போ என்னென்னா கான்டிகியூஸில் இருக்கணும். நான் அப்ளை பண்ணுறது கான்டிகியூஸில் வச்சு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ என்னென்னா கொஞ்சம் ஜூம் பண்ணிட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த நிறைய ப்ராப்ளம்ஸ் அவாய்ட் பண்ணலாம். இப்போ ஆக்சுவலாக ஜூம் பண்ணாமல் நான் பண்ணிட்டுருக்கேன். அதனால தான் எனக்கு கரெக்டாக கிடைக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிடச்சிச்சு. ஸோ எனக்கு சென்டர் பார்ட்டில் வந்துச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா Ctrl+J ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த இடம் மட்டும் உங்களுக்கு தனியாக இன்னொரு லேயரில் கிரியேட் ஆகிடுமா. ஸோ வந்து நிலா மட்டும் இப்போ நம்ம தனியாக எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்டரில் கொஞ்சம் ஒயிட்னஸ் இருக்குது. அது வந்து நம்ம எரேசர் டூல் யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து கொஞ்சம் பார்த்து எரேஸ் பண்ணணும். ஆக்சுவலாக சாஃப்ட் ப்ரஷ் வச்சு நான் எரேஸ் பண்ணிருக்கேன். அதனால் எனக்கு கொஞ்சம் அக்யூரேட்டாக கிடைக்கல. ஸோ வந்து ஹார்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஒப்பாசிட்டி வந்து ஃபுல்லாக வச்சுட்டு இப்போ எரேஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் ஜூம் பண்ணிட்டு எரேஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ எரேஸ் பண்ணி அந்த அவுட்டரில் இருக்க மட்டும் தனியாக எடுத்துடலாம்.
ஓகே, இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி அந்த நிலாவை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எந்த இடத்துல வேணுமோ அப்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா, கண்ட்ரோல் T. ஓகே, நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிலாவை பொறுத்தவரை எப்படி கொஞ்சம் பிரைட்னஸ் இருக்கும், அவுட்டரில் கொஞ்சம் அந்த ஒளி மாதிரி வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா, அவுட்டர் ரேஸ் இருக்கும். ஓகே, ஸோ லேயரை டபிள்யூ பண்ணிங்க, லேயர் ஸ்டைல்ஸ் அண்ட் தென் கிளிக் அவுட்டர் க்ளோ. ஓகேங்களா, ஸோ அவுட்டர் க்ளோவில் யூ ஹேவ் டு சூஸ் ஒயிட் கலர் சூஸ் பண்ணிங்க. ஸோ லைட்டாக ஸ்ப்ரெட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்கள், லைட்டாக சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அப்பியரன்ஸ் நல்லா வரும். ஓகே, ஐ திங்க் திஸ் இஸ் எனஃப். இப்போ என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஸ்டார்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ ஸ்டார்ஸ்க்கு உங்களுக்கு ஷேப்பில் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ அந்த ஏதாச்சும் சிம்பிள் செலக்ட் பண்ணிட்டு ஒரு பெட்டரான சிம்பிள் செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஓகே ஓகே இப்போ நம்மளுக்கு கீழே ஒரு ஸ்டார் மாதிரி இருக்குது, அந்த ஸ்டார் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதை வச்சு டபிள்யூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இது போய்டும். உங்களுக்கு இப்போ அந்த லேயரில் இப்போ போய் நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா நம்ம ஆல்ரெடி அந்த லேயர் ஸ்டைல் அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த லேயருக்கு. ஸோ அதனால் நீங்கள் என்ன வரைஞ்சாலும் அந்த செல்ஸ்க்கும் அந்த லேயர் ஸ்டைல் அப்ளை ஆகும். ஓகேங்களா, ஸோ அங்கங்கே வரைய உங்களுக்கு சின்ன சின்ன ஸ்டார்ஸ் மாதிரி அப்படின்னு வந்துடும். ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு க்ரியேட்டிவ் ஐடியா தான். நீங்கள் இது வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணீங்களோ அதை பொறுத்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுக்கு பின்னாடி உங்களோட பிக்சர்ஸ் வச்சுக்கலாம், உங்களுக்கு வேணுங்கிற பேக்ரவுண்ட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து ஆக்சுவலாக க்ளவுட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கு, நீங்கள் பியூர் பிளாக் பேக்ரவுண்ட் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம், நல்லா அழகாக வரும். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே.